ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நிறைய பேரோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இதை அதாவது குபேரா பட்டு சாரீஸ். ஓகேங்களா, குபேரா பட்டு சாரீ வந்து நிறைய பேரோட ஃபேவரட் சாரின்னு சொல்லலாம். இது வந்து இது வந்து குபேரா பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னமும் இதனோட கிரேஸ் வந்து இன்னும் குறையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இந்த குபேரா பட்டு சாரீ. பட் என்ன ஒரு பெரிய இதே என்ன வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு இது கலெக்ஷன்ஸ் ட்ரெண்ட் ஆனாலும் அதில் நிறைய ரெப்ளிகா வரும். இதுதான் இந்த மார்க்கெட்டோட இது. ஏன்னா காம்படிஷன்ஸ் அதிகமாக ஆக அதை வந்து ப்ரைஸுக்காக அதில் இருக்கிற வந்து குவாலிட்டியை கம்மி பண்ணி 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 அதை அடிமாடு விலைக்கு கொண்டு வரது தான் இந்த மார்க்கெட். ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அதில் ஒருத்தி நானும் கூடன்னு சொல்லலாம். மெயின்லி பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் குபேரா பட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் பேஜே ஆரம்பிச்சிருந்தேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் வந்த புதுசுலேயே நான் வந்து இதுதான் நாங்கள் மெயினாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் ரீசெல்லர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் தான் இது நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, இதனோட ஒயிட் சாரியை ஒரு இடத்துல வந்து சோர்ஸ் பண்ணி அதை வந்து பனாரஸில் வந்து அனுப்பி அங்கே வந்து நாங்கள் வந்து டையிங் கொடுப்போம். டையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டையிங் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து இதில் வந்து பியோர் சில்க் சாரீஸ்க்கு ஒரு டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டை தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியான டையாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் டை யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட குவாலிட்டியும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் மடித்து சும்மாவே கொஞ்ச நாள் வச்சிட்டு இருந்தாவே வெளுத்து போயிடும் சாரி. அதுதான் அந்த குவாலிட்டியை, அந்த டையோட குவாலிட்டியே இருக்கும். பட் நீங்கள் நல்ல டை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சாரீ எத்தனை நாளானாலும் சரி, இல்லை துவைச்சாலுமே உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்பெஷலாக இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சிபுரம்க்கு அனுப்புவாங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி பனாரஸ்க்கு தான் இது வந்து டையிங்க்கு ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. இல்லைனா நிறைய பேர் சூரத்லேயே வந்து இதை வந்து டை பண்ணி கொடுக்குறாங்க. சூரத் டைன்னா பக்கா வந்து லோ குவாலிட்டி டைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டையில் தான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப பல ரேட்டில், ஈவன் வேறு மெட்டீரியல் பேலட்டன் சில்க் எல்லாத்தையும் கூட குபேரா பட்டுன்னு சொல்லி விற்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து குபேரா பட்டில் நிறைய ரெப்ளிகாஸ் இருக்குது. பட் நாம் இன்றைக்கி காமிக்க போகிறது ஒரிஜினலி பியோர் குபேரா பட்டு சாரீ சாஃப்டி சில்க்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதனோட குவாலிட்டி வந்து பனாரசி டை பண்ணது, அதாவது சாப் டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பியூர் சில்க்குக்கு பண்ணுற டை குவாலிட்டி தான் அந்த டை. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டையிங். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல், இப்போ மெட்டீரியல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு சாரீ குபேரா பட்டு சாரீ எடுத்துட்டிங்கன்னா இந்த சரி. ஓகேங்களா, இந்த சரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரியுமே இந்த அளவுக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னா இதில் வந்து சரிகை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது எந்த அளவுக்கு சரி வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த சாரியோட ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் அண்ட் வெயிட் ஆஃப் த சாரீ. நீங்கள் வந்து வெயிட்லெஸ் வேணும்னு சொல்கிறீங்க. ஆனால் குபேரா பட்டுக்கு மட்டும் வெயிட்லெஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற குபேரா பட்டு சாரீ வந்து ஒரிஜினல் குபேரா பட்டு சாரியே கிடையாது. குவாலிட்டி கம்மி. அதை நீங்கள் எடுத்து கட்டினா கூட அது படிஞ்சு நிற்காது, தூக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்கும். அது நான் சாஃப்டாகவே தொடுறதுக்கு சாஃப்டாக இருந்தாலும் கட்டினா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோவினஸோ இல்லை படிஞ்சு நிற்கிறதோ கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட், ஒரு 700 கிராம் 750 அபோவ், அட்லீஸ்ட் ஒரு 650 கிராம் 600 கிராமுக்கு மேலே போனால் ஓரளவு பரவலையாக இருக்கும். 500 கிராம் 550 கிராம்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாரியோட குவாலிட்டி ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக இருக்கும். அது கட்டுறவங்கள பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் 700 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரீமியம் ரேஞ்சில் வர இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இது நீங்கள் கட்டினீங்கன்னாவே படிஞ்சு கரெக்டாக நிற்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் வந்து பர்சனலி நான் வந்து இந்த சாரீ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு இதே குவாலிட்டியே இருக்கும். ஸோ 100% வந்து நான் வாஷ் குவாலிட்டி கொடுப்பேன். 100% வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நான் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி. அப்படி கொடுக்குறவங்களும் இதனோட ரேட்டு வந்து 1300-400 ரேஞ்சில் தான் ஸ்டில் எல்லாருமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஷோரூமில் இந்த குவாலிட்டி கிடைக்கும், அங்கேயும் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். லோ குவாலிட்டி தான் ஆல்மோஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். அந்த ரேஞ்சோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பொய்யா சொல்ல, சீரியஸாகவே சொல்கிறேன். நான் ஒரு லாஸ் ரேட்டில் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன்.
அதாவது நான் வாங்கின ரேட்டை விட 100 ரூபாய் கம்மியாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 899 கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங். அதுலேயுமே எனக்கு லாஸ், ஷிப்பிங்லேயும் எனக்கு லாஸ், சாரியோட காஸ்ட்லேயும் எனக்கு லாஸ். ரெண்டுமே லாஸில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பட் ஆனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்காக நான் இது பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பர்சனலாக கேட்டிங்க என்னோட ப்ரீவியஸ் ஓல்டு வீடியோ பார்த்துட்டு குபேரா பட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஏன் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம ஒரிஜினல் குபேரா பட்டுன்னு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்டு தான் நான் இதை வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இன்னைக்கு காம்படிட்டிவ் ரேட்டுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இது வந்து நான் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இதை ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிற குவாலிட்டி இது இருக்கா, நீங்கள் வாங்கின குவாலிட்டி எப்படி இருக்குது. அதாவது கம்மி ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லைன்னா நான் 800 900 வாங்கியிருந்தா கூட அவங்க இதை கம்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் இந்த குவாலிட்டி இருக்காது. ஓகேங்களா? 1300 400 வாங்கினவங்க இந்த சாரீ வாங்கி பாருங்க, சேம் அதே குவாலிட்டியே இது இருக்கும். ஸோ ஏற்கனவே வாங்கி இருக்கிறவங்களும் இந்த சாரியை கண்டிப்பாக வாங்கலாம், அதுதான் சொல்ல முடியும். ஸோ 1 by 1 கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேங்கோ பேட்டர்ன் சாரீ. ஓகேங்களா? பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன 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 ஒரு புட்டாஸ் ஆஃப் பாடி ஃபுல்லாக இது ஒரு பிரைடல் வேர் மாதிரி. ஓகேங்களா? டாப் சைட் பார்டரும் இதே மாதிரி வந்துடும், அதே மாதிரி பாட்டமும் இதே மாதிரி, ரெண்டு சைடும் ஒரே மாதிரி பார்டர். பல்லும் இதே மாதிரி சின்ன சின்ன இது புட்டாஸாக வந்துடும். ஓகேங்களா? ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொக்கேட் ப்ளவுஸ். ஓகேங்களா? ஷைனிங்காக தெரியுது உங்களுக்கு சரியோட குவாலிட்டி. ஸோ ஃபுல் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் வந்து டை, இது எல்லாமே வந்து ஒரு சாரியோட அந்த குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்ட் பேராமீட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் டசல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 899 ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறேன். சீரியஸாகவே நான் லாஸ்ட்டில் அதை நான் போய் சொல்லலை, நிஜமாவே தான் நான் சொல்கிறேன். நான் வாங்கின ரேட்டை விட கம்மியாகவும் கொடுக்குறேன். அதே சமயத்தில் ஷிப்பிங்கும் வந்து என் பைசா பாக்கெட்டில் இருந்தால் போட்டு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வாங்கிட்டு உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்கள். இந்த ஸ்பெஷலி குபேரா பட்டுக்கு நீங்கள் உங்களோட பர்சனல் ரிவ்யூ எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து பேரட் க்ரீன் கலர், ஸ்னேகா க்ரீன் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கிறத விடவே கண்டிப்பாக நேரில் வந்து இன்னமும் கலர்ஸ் நல்லா இருக்கும். சரி வந்து இன்னமுமே ஷைனிங்காக இருக்கும். நிஜமாவே என் வீடியோவில் வந்து அந்தளவுக்கு எனக்கு கலர் கொண்டு வர முடியல. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா சரி குவாலிட்டி இன்னமும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இது ஒரு ராமா ப்ளூ கலர். இது வந்து காப்பர் சரி தான் எல்லாமே. பட் இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் சரி மாதிரி, கோல்டு சரி மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் இது பியூர்லி வந்து காப்பர் சரி தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பல்லு அண்ட் ப்ளவுஸ். நெக்ஸ்ட் வாவ், இது ஒரு மேங்கோ எல்லோ கலர். இது கட்டினீங்கன்னா அப்படியே தங்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா மேங்கோ எல்லோ கலர், அதுக்கு காப்பர் கலர், அது எல்லாமே சேர்த்து அப்படியே கோல்டு மாதிரி பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக தெரியுது. ஸோ இது சூப்பர் கலர், மங்களகரமாக இருக்கும் கண்டிப்பாக. போடுப்பே உங்களுக்கு தெரியும் இந்த சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோலே கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நேவி ப்ளூ கலர். வா பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது கலர். இதில் உங்களுக்கு சரிகை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு சாரீ. குவாலிட்டி அவங்க எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, சூப்பர் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வாவ், இந்த கிரே கலர் நான் வந்து பர்சனலி சொல்கிறேங்க. இந்த கிரே கலர் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது.
பட் இது கட்டுனா எல்லா கலரோட டாப் நாச்சா இருக்கும் 100%. ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து இது எல்லாமே ஒரு கலர் 4 பேர் 4 கலர் கட்டினோம். 4 கலர் கட்டினதில் நாங்கள் மற்ற எல்லாருமே வந்து பிரைட்டான ட்ரெண்டிங் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே கட்டினோம். பட் ஆனால் இந்த கலர் கட்டின சாரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மற்ற ட்ரெண்டிங்கில் இருந்த கலரை விட இந்த கலர் சாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா காப்பர் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிரேக்கு காப்பர், அதுவும் வந்து சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்பவே டாப் நாச்சாக இருந்துச்சு. இது என்னோட பர்சனல் சாய்ஸ்ன்ட்டு சொல்லலாம். நான் இதை எடுத்து கட்டலையேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்துச்சு. ஏன்னா பார்க்கறது இல்லை, ஒரு சில சாரியில் கட்டினா தான் அதனோட அழகு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரியலி அந்த கிரே கலருக்கு செட் ஆச்சு. இது வந்து உங்களுக்கே தெரியும் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கலர் ராயல் ப்ளூ. நிறைய பேர் இல்லை, எல்லாரோட ஃபேவரட் கலர்ன்ட்டே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கலர் தான் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஆனியன் பிங்க். வாவ், ஆனியன் பிங்க் கலர். நெக்ஸ்ட் இது ஒரு டார்க் பீச் கலர் இல்லையா, டார்க் பீச் கலர். சூப்பர்வான கலருங்க இது எல்லாமே. தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பனாரஸில் போட்டிருக்கிறதுனால பியோர் சில்க் சாரீஸோட கலர்ஸ் தான் இதில் எல்லாமே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது பீகாக் கிரீன். ஓகேங்களா, கலர் கண்டிப்பாக இதில் வேறு மாதிரி தான் தெரியும். இது ஒரு பீகாக் கிரீன் கலர். இது சரியும் வந்து பக்கா ஷைனிங்காக இருக்கும். வீடியோவில் கண்டிப்பாக கம்மியாக ஜென்ரலி எல்லாருமே சொல்லுவாங்க வீடியோவில் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறோன்னு சொல்லிட்டு. பட் இந்த குபேரா போட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோ நேரில் விட வீடியோவில் கொஞ்சம் டல்லாக தெரியுதுன்றே சொல்லலாம். நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரீ. மற்ற சாரீ கூட ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும், பட் இந்த சாரீ அந்த மாதிரி ஃபோட்டோஜெனிக்காக வரல. வீடியோவை விட நேரில் இன்னமுமே சூப்பராக இருக்குது. சாரியோட இது அந்த ஷைனிங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், இது வந்து டார்க் க்ரீன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஷேடு, பேஸ்டல் ஷேட் தான், பிங்க் கலர் மாதிரி உங்களுக்கு வருது. அது வெங்காய சருகு கலர்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் கலர். இது ஒரு மாவு கலர்ன்ட்டு சொல்லலாம். இது ஆனியன் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் தான் இது எல்லாமே. இப்போ இந்த டிசைன் மேங்கோ டிசைனில் ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு புது டிசைன். இதுவும் வந்து ட்ரெண்டிங் டிசைன் தான், பிக் மேங்கோ பார்டர். ஓகேங்களா, இது நிறைய பேர் வாங்கியிருந்தாலும் வாங்கியிருக்கலாம். அவ்வளோ ட்ரெண்டிங்கில் போன ஒரு சாரீ பாருங்கள். இது வந்து பல்லு, ஹாட் ராணி பிங்க் கலர். இது இதனோட பார்டர் உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்துடும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடியில் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக வரும் பாடி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் டாப் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளவுஸு ஒரு கிராண்டான ப்ளவுஸ், பனாரசி ப்ரொக்கேட் ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது. டிசைன்ஸ் பனாரசி டிசைன். ஓகேங்களா, பல்லுவில் இந்த மாதிரி பெரிய பெரிய மேங்கோ. இவ்வளோ சாஃப்ட்டுன்னு பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. வீடியோவை விட கண்டிப்பாக நேரில் ஷைனிங்காக இருக்குது. இதில் கம்மி கலர்ஸ் தான் இருக்குது. இது வந்து நிறைய பேரோட கலர் வைன் கலர், ஃபேவரட் கலர் வைன் கலர். இது ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. மற்றது எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்குது. பட் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. மல்டிபிள்ஸ்னாலும் ஒரு கலரில் 2 to 3 பீசஸ் தான் இருக்குது. ஸோ யாருக்கு வேணுமோ இமீடியட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நிறைய பீசஸ் இல்லை, ஆஃபர் ப்ரைஸ் தான். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பக்கா 200% கேரண்டி கொடுப்பேன். ஸோ யாருக்கு வேணாலும் இம்மீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. மெகா மெகா ஆஃபர் ப்ரைஸ், சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் டூப்பர் குவாலிட்டின்னு சொல்லலாம். இது ஒரு பேஸ்டல் பேபி பிங்க் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிங்க் கலர். அப்படியே இது கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா லைட் கலர், அதில் வந்து சரி எவ்வளோ வந்து ஆசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலர் கட்டினீங்கன்னா. ஏன்னா அந்த பாடி லைட் கலரில் இன்னும் சரி வந்து இன்னுமுமே வந்து சூப்பராக தெரியும், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு கலருமே சூப்பர் கலர் தான். நெக்ஸ்ட்டு வாவ், நியான் க்ரீன். ஓகேங்களா, நியான் க்ரீன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ ஃபேமஸான கலர். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு புடவையாச்சும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கலர் தான் இந்த நியான் க்ரீன் கலர். சூப்பராக இருக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரட் கலருமே இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர்பான கிரே கலர். இந்த சாரீ தான் நான் சொன்னது, கட்டினப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தர் கட்டினப்ப. ஸோ சூப்பர்பான ஒரு கலர் தான் இந்த சாரீ. கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு கட்டி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த கலர் நிஜமாவே மிஸ் பண்ணாதீங்க, கிரே கலர். That's all. Thank you so much for watching.